இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரிஞ்சால் சொஜ்ஜி. அதுக்கு கொஞ்சம் நான் சிறுபயிரை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 வெங்காயம். தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்தால் ஒரு புளிப்பு தன்மை கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. அது கூட கத்திரிக்காய், ஒரு 5 இல்லை 4 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வைங்க. குக்கர் போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதான். ஃபோர் to 5 விசில் விடுங்க. டோட்டல் ஒரு 5 விசில் வரணும். இங்கே பாருங்கள், 5 விசில் அடித்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணு. தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், பூண்டு இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கத்திரிக்காய் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் தாளிப்புக்காண்டி நம்ம தாளிக்க போகிறோம். அது கூட ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ½ டீஸ்பூன் ஜீரகம், கடுகு, அது கூடவே வத்தல், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை ஊற்றிடுங்க. சாரி, என்கிட்ட அந்த ஷார்ட் இல்லாததுனால என்னால் ஆட் பண்ண முடியல. அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ணுற டைமே சால்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட என்னோடய கிரேவியில் சால்ட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணணுன்னு இருந்தால் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சிம்பிள் தாங்க ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.